எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணமே பண்ணோம். நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பேறுகாலம் பார்த்தேன், எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி நான் வேலை செய்ய மாட்டேன்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. என்ன நம்மளால செய்ய முடியல, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓட தானே செஞ்சோம். நீங்க கொஞ்சம் மேனேஜர் மாதிரியும் அவங்க கொஞ்சம் ஒர்க்கர் மாதிரியும் நீங்க கொஞ்சம் பேசுறீங்களே. இல்ல அப்படிதான் ஓல்டா தான் பேசுவா. அப்படிதான் குழந்தைங்களை பார்த்துட்டு இருப்ப, குழந்தை விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆபீஸ் விட்டு வருவா, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவா. அப்புறம் கையில என்ன காயமா இருக்குது, நீ என்ன பிள்ளைய பார்த்த, அடுத்து நமக்கு அந்த குழந்தைய பார்க்கணும்னு தோணுமா? நான் எந்த கொஸ்டினுமே உங்ககிட்ட கேட்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி அதிகாரமா கேக்குறேன்னு நான் அதை feel ஆமா, பண்ணிக்கிறேன். அதிகாரமா தான் என்கிட்ட கேக்குது. சாபாஸ், சரியான போட்டி. கொஸ்டினே கேட்காம எப்படி சார் கொஸ்டின் கேட்க கூடாது நான் சொல்லல, கேக்குற விதம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி கேளுன்னு சொல்றேன். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி கேள்வி கேக்குறது. 15 லட்சத்துக்கு கார் வாங்கினவங்க டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா அந்த கார் வாங்கினது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. ஸ்டேட்டஸ் வச்ச நீ அக்கா எல்லா 4 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் பிறந்தேன், அந்த ஒரு வார்த்தை நீ அக்காவுக்கு சொல்லணுமா வேண்டாமா? நான் ஏன் 2 பிள்ளைங்களும் வாங்குவாங்க, உன்னை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு ஏத்திட்டு போறேன். அக்கா தங்கை உறவு திருமணத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறது? இருவேறு குடும்ப அமைப்புகளில் இருக்கிறவர்கள் அந்த உறவை எப்படி பேணுகிறார்கள்? அவ கூட கம்பேர் பண்ணி என்ன மட்டம் தட்டுற சார் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா. அவரோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. இது நல்ல விஷயம் தானே. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிராமத்துல வளர்ந்ததுனால அவங்க அம்மா வந்து ஒரு வேலை கூட அவர் செய்ய விட மாட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டா சாப்பிட்டு தட்டு கூட எடுத்து வைக்காத அளவுக்கு வர. ஆனா அவருக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. என் கல்யாணம் 6 வருஷம் கழிச்சு தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 6 வருஷமா அதே மாமாவை தான் பார்த்தா. 6 வருஷமா தெரியாத டிஃபரன்ஸ்னால ஒரு 3-4 மாசத்துல தெரியுதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மட்டன் தட்டி பேசுறேன் சார். ஏன் உனக்கு இந்த வேலை? இப்ப மாமா அப்படி இருக்காங்கன்னா ஒரே பையன்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. சோ அவர் ஸ்டைல்ல வளர்ந்திருக்காரு. பட் இவ சொல்லி கொடுக்கலாம்ல இப்படி இருக்க கூடாது. அத சொல்ல நீ யாரடி? இந்த வீட்ல நீ வச்சதா சட்டமா? குழந்தைங்களை பாத்துக்கிறதுல 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு ஃபுட் சைட்ல 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இவ சொல்லி கொடுக்கலாம். இவளும் அவருக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கிறது இவளுக்கு தான் சஃபர் ஆகுது. நான் பாக்குறேன். நீங்க உங்க டியூட்டி மட்டும் பாக்குறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா தப்பாயிடும். என்ன வந்து இப்படிதான் ஒரு ப்ரெஷர் மாதிரி தர சார் பின்னாடி இருந்து. ஓ நீ ஏன் இப்படி பண்ற, விட்டுட்ட நீ, இதெல்லாம் சொல்லி கொடு. அவரு வந்து நார்மலா 6 வருஷமா இப்படிதான் இருக்காரு. அப்படி கேள்றா வெள்ளை குட்டி. ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா லைக் அவள மாதிரி தான் எனக்கும் லைஃப் இருக்கும்னு நினைச்சேன். எழுந்துக்கணும், நம்ம சாப்பாடு செஞ்சு தர வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுப்படியில உட்கார்ந்துகிட்டே எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்துறோம். வெசல் வந்து வாஷ் பண்ண வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் இருக்கிறதுனால ஓகே இந்த மாதிரி இருந்தா இதுவும் நல்லா இருக்கு. வத்தப்பழம் வச்சுட்டா கூடவே கொஞ்சம் மிளகு ரசமும் வைங்க. சோ அவ்வளவு அதை என்ஜாய் பண்ணணும்ல. சொல்ல புரியுது. அதாவது திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு இது புரிஞ்சுது. இப்போ நீங்க அக்காக்கு சொல்றதா நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? டெஃபினெட்லி ஒரு 6 வருஷமா அவங்க லைஃப் ஸ்டைல்ல இருக்க ஆள்கிட்ட போய் அது சரின்னு நான் சொல்லல. அவங்கள்ட்ட போய் நீ என்ன குடும்பம் நடத்துற, உனக்கு விவரம் தெரியலங்கிற மாதிரி தட்டுறது இல்ல. அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். இது வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுவதானே. உனக்கு சாமர்த்தியம் பத்தலைங்கிறத நீங்க வெவ்வேறு வடிவங்கள்ல சொல்றீங்க. இப்ப கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். அது கிளாஷ் வருது சார். அவர்கிட்ட வந்து முன்னால டைரக்டா வந்து சண்டை போட மாட்டான். இப்போ வந்து 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுது. இது ஒரு வார்த்தை வர சொல்றா, எப்படி இவ்வளவு வருஷம் கூட நீ வாழ்ந்த? 28 வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? கஷ்டமான உனக்கு ஏன் இப்படி இருக்காரு மாமா? இந்த 6 வருஷமா நீ பார்க்கல. இந்த 4 மாசம் அவளுக்கு கல்யாணம் 4 மாசம் ஆகுது. இந்த 4 மாசத்துல ஓவர் டாக்ஸ் குடும்பம் நடத்துறதே கஷ்டமா போச்சு. ஒருவேளை இவரை ரொம்ப நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து வர வைக்கிற சார். அவருக்கு முன்னாடி வந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு போமான்னு சொன்னா எடுத்து வச்சிருவேன் சார். ஏன் நீ எடுத்து வை முடியாது. இப்ப அந்த டாக் எங்களுக்குள்ள வருது. எங்க வீட்டுல யாரும் வித்தியாசமா பாக்குறாங்க, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி. பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? காலையில ஒரு ஸ்டேட்டஸ் வேற போட்டுறா சார். காலையில பெட் காஃபி போறது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 50-50 ஷேரிங் இந்த மாதிரி தான் இருக்கணும் லைஃப் பார்ட்னர் நான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவா சார். அது பார்க்கும்போது இவ சொன்ன வார்த்தையும் அந்த ஸ்டேட்டஸ் அப்படி நம்ம மனசுக்குள்ள வந்து போய் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணுது சார். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. நீயும் ஒர்க் பண்ற, மாமா ஒர்க் பண்றாரு. நான் சொல்றேன், நான் ஒர்க் வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா தெரியாத உனக்கு இந்த 4 மாசத்துல எதுக்கு வந்து இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ற? ஐயோ கட்டபொம்மை வெள்ளைக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. எப்படி வெண்ணலா இவர் கூட இவ்வளவு வருஷமா இருந்த இந்த வார்த்தை நீ லாஸ்ட் சண்டே தான் சொன்னேன். ஜஸ்ட் யோசி, லாஸ்ட் சண்டே நீ சொன்ன. இந்த 1 வீக் ஃபுல்லா வந்து நிச்சயமா சொல்றேன், லாஸ்ட் 3 டேஸ் நாங்க பேசல. இப்போ ஒரு சந்தோஷம் தானே. ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது. நானும் கொஞ்சம் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்றேன். நீ இதை பண்ணி தான் ஆகணும், இதை கிளீன் பண்ணி தான் ஆகணும், பிள்ளைங்களை பார்த்து தான் ஆகணும் அப்படி நான் அவரை ஃபோர்ஸ் பண்றேன். சிம்ரன்ஸ் என்னடா இது?
என்னம்மா இது? எனக்கு எல்லா வேலையும் எங்க மாமியார் பண்றாங்க. எனக்கு அவருக்கு வேலை வைக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா வேலையும் எங்க மாமியார் பண்ணிடுறாங்க. எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி நீ செஞ்சுதான் ஆகணும்னு அவர் ஃபோர்ஸ் பண்றேன். இவ்வளவு வீட்டுல விடாதீங்க. உங்களுடைய அக்கறை ஒரு பக்கம் இருப்பது உண்மைதான். ஒரு கணவர் வந்து முழுக்க ஒரு வீட்டாமலையாவே இருக்கணும், பெண் வேலை, அதெல்லாம் நல்லா இருக்கு, நான் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் சம்வேர் உங்களுடைய அந்த சொல்லும் முறையும் உங்களுடைய வார்த்தைகளும் மேக்ஸ் ஹர் டு ஃபீல் லோ. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை இது உருவாக்குதுங்கிறாங்க. அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும் ஐயா, அதை நான் வேணும்னு செய்யலீங்க. ஓப்பனா சொல்ல போனா எனக்கு வந்து லவ் மேரேஜ்ல என்னன்னா அவ்வளோ தடங்கள். இவங்க வந்து பண்ணவே கூடாது. எங்க அக்காவும் சரி எங்க மாமாவும் சரி சப்போர்ட்டிவ் கிடையாது. ஓ எனக்கு அது என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜ் நீங்க சப்போர்ட்டிவ் இல்ல பட் அது எவ்வளவு பெஸ்ட்ன்றதை நான் ஷோ ஆஃப் பண்ணணும்ன்ற மாதிரி பாதி ஷோ ஆஃப் பண்றேன். பட் தப்பே இல்லடா கண்ணு. ஏமா பட் 90% அவ மேல இருக்க அக்கறை எனக்கு அது அனுபவிக்கும் போது தெரியுது. ஓகே 2 பேரும் ஷேர் பண்ணா இந்த ஒர்க் இவ்வளவு ஈஸி தான். நான் நினைச்ச மாதிரி மேரிட் லைஃப் வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கிடையாது. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் நல்லா இருக்கேன் பாத்தியான்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி தான் சார் அதிகமா தெரியுது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். மாமா சொன்னா சேஞ்ச் ஆகுற ஆள் தான் இவங்க. அந்த கம்ஃபர்ட் வந்து தண்ணி கேட்டாருன்னா நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கணும். கேட்டா நான் எல்லாமே அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க நடந்துடும். சார். நார்மலா அவர் தண்ணி கேட்பா நான் கொடுப்பேன். அப்படி சொல்லி தங்கம் சாப்பாடு வேணா கேட்டானா போட்டு கொடுப்பேன். இது நார்மலா. அதுமே எதுக்கு ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன். எனக்கு வேலையே இல்ல, சும்மா தான் இருக்கேன். அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போலாம். அதானே என்ன நோத்தானே. ஆனா இவ கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா மாமா வந்து அக்காவை அடிமைதானே பண்றாரு, அவர் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவளுக்கு வந்து இப்போ ரொம்ப என்ன போட்டு டிப்ரெஷன்ல பண்றா சார். இப்படியே வச்சு ஓட்டுங்க, உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். என் வீட்டுக்கார் இப்படி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பிம்பம் இருக்கும்ல, அதான் சார். அது என்ன பிம்பமா இருந்துச்சு, இப்ப இது என்னவா மாறி போச்சு? அது வந்து சொக்க தங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு சார் முன்னாடி. இப்போ அதுதான், இப்போ சொக்க தங்கம் ஆனா தான். அப்பப்போ உரசி பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் இப்போ தட்டி வைக்கணும். அதான் அப்பப்போ உரச வேண்டியிருக்கு. இப்ப 15 லட்சத்துக்கு கார் வாங்கினவங்க டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கார் வாங்கினதை ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை. அது 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 வந்து இல்ல சார் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல சார். அது என்ன அதுல என்ன பெருமை இருக்கு? இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. வண்டி எடுக்கிற அன்னைக்கு வண்டிக்கு மாலை போட்டீங்களா? போட்டு சார். எலுமிச்சம்பழம் வச்சீங்களா? அதுக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுத்தீங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நேரா கோயில் கொண்டு போய் பூஜை பண்ணீங்களா? வண்டி எடுக்கிறது சாதாரண மேட்டர் தானே, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? ஒரு கார் வாங்குறது இன்னைக்கும் ஒரு பெரிய சொத்து வாங்குறது சமயம் இப்ப நம்ம வீடுகள்ல. சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம். என்ன அக்கா மனசு இது, நம்ம கார் எடுத்துட்டோம் பாவம் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி எதுக்குமா நான் ஃபீல் பண்ண போறேன்? நீ என்னோட பொண்ணு மாதிரி. ஏன்னா உன்னை நான் தூக்கி வளர்த்தேன். நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உனக்கு 3 வயசு ஸ்டேட்டஸ் வச்ச நீ அக்கா எல்லா 4 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் பிறந்தேன். அந்த ஒரு வார்த்தை நீ அக்காவுக்கு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும் தான்க்கா, நான் பிஸியில் மறந்துட்டேன்க்கா. ஸ்டேட்டஸ் போட மறக்கல, ஆனா கூட பிறந்த அக்காட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிஜமாவே குழந்தைய பிஸில, அவர் டியூட்டி பிஸில. நான் மறந்துட்டேன். தயவு செய்து நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சேம்மா. நம்ம தங்கச்சி எடுத்துட்டாரு, பாபா வெல் செட்டில் இருக்கான்னு வருத்தம் வந்துடக்கூடாது. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. நீ இன்னைக்கு வாங்கினப்பா நாளைக்கு என்னோட 2 பசங்க நல்லா வேலை பாக்குறாங்க. நான் வாங்குவேன், ஆனா பொறாமப்பட மாட்டோம். பொறாமப்பட மாட்டோம். சபாஸ், சரியான போடிடா. கண்டிப்பா வாங்குவாங்க. அதனாலதான் நான் இது பெருமையா காட்டிக்கல. இந்த டைம் நான் பெருமையா காமிச்சேன்னா நாளைக்கு பசங்க வாங்குவாங்க. அந்த டைம் நான் முகத்தை எங்க போய் வச்சுக்கிறது? அதனாலதான் நான் பெருமையா காமிச்சுக்கல. ஐயே இவன் யாரா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அப்ப ஒண்ணு பேசுறான் இப்ப ஒண்ணு பேசுறான். பெருமைன்னு சொல்லக்கூடாதுப்பா. 8% கிட்ட நம்ம சொன்னாதான் அது பெருமை. கூட பிறந்த கிட்ட சொன்னா மகிழ்ச்சியை, உணர்வு, சந்தோஷத்துல பகிர்ந்துக்கிறது. அரசியல்ல குடும்பம் இருக்கலாம், குடும்பத்துல அரசியல் இருக்கலாமோ? பணம் கேட்பாங்க, கொடுத்துருக்கோம். அக்கா கிட்ட இல்லாத இல்ல, இருந்தாலும் அவ ஏதாவது கஷ்டம் கேட்கும்போது ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் டைம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு கேட்பா. அந்த டைம் நான் கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா சார், உண்மை வெளியே வருது. அப்போ இந்த டைம் இப்ப நம்ம கார் எடுத்து வீடு செட்டில் பேங்க் இதெல்லாம் இருக்கும்போது அவ மனசு கஷ்டப்படக்கூடாது. ஓஹோ அவ்வளவு ஆயிடுச்சா உனக்கு? அப்படிங்கிற ஒரு ரீசன்ல மட்டும் தான் சார் நான் இந்த கார் மேட்டர் அக்கா கிட்ட சொல்லல. அது கூட பிஸில தான் சொல்லல. அதை மட்டும் சொல்லாத, அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு வாட்டி. அட விடுப்பா, இதெல்லாம் சகஜம். சரிம்மா நீ சொல்லல, ஆனா நான் ஏன் 2 பிள்ளைங்களும் வாங்குவாங்க. உன்னை பஸ்ட் உட்கார வச்சு ஏத்திட்டு போறேன். அக்கா உண்மைக்கா, நாளைக்கு அவங்க எப்படி ஓகோன்னு இருப்பாங்கக்கா. உங்க பக்கமே ஓட்டு டெபாசிட்டே போச்சு, கையெடுத்து அங்கிட்டு விழுகுது.
இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா சில நேரங்கள்ல எப்படி நம்ம சரியா உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாது. அதுல இருந்து தப்பிச்சுக்கோ நினைச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா விட்டுறது. இப்படி விடக்கூடாது. ஆக்சுவலா உறவுல அதான் பல சிக்கல். புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. வீட்ல பசங்களை பாத்துக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்க டைம்ல மேக்ஸிமம் செல்லு தான் நோண்டுறாங்களே தவிர டெவலப் ஆகிறதுக்கு என்னவோ அதை பண்றது இல்லைங்க. ஏன் செய்வதில்லை? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எனக்கு 2 பொண்ணு பசங்க. அவளோட குழந்தை 4 பேரையும் சமைச்சு சாப்பாடு குளிக்க வச்சு உங்களுக்கு தெரியாதது இல்ல. நீ சொல்லு. 4 குழந்தைங்களை பாக்குறது பெரிய விஷயம். இது ரொம்ப பாவம்பா. வீட்ல இருந்து செய்யற மாதிரி நீ வேலை கொடு, நான் செஞ்சு தரேன். என்னால வெளியில போய் 4 குழந்தைங்களை விட்டுட்டு வேலை செய்ய முடியாது. ஸ்கூல் கூட்டி வரணும், டியூஷன் அனுப்பணும், அடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. இவ 8 மணிக்கு தான் ஆபீஸ் விட்டு வருவா. அது வரைக்கும் நான் குழந்தைங்களை பார்க்கணும். எப்படி நான் வேலைக்கு போக முடியும்? உங்களுக்கு கேப் கண்டிப்பா கிடைக்கும் சார். செய்யணும்னு நினைச்சா அது வேலையை செய்யலாம். அதை நான் சொல்லும் போது தப்பா நினைச்சுக்கா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு படிச்சவங்க பேசுற பேச்சா இது? நாங்க பொண்ணுங்கிறதுனால நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் எங்க ரிலேட்டிவ் சம்பந்தப்பட்டதுல. அந்த அளவுக்கு நம்ம இருக்க கூடாதுக்கா. நம்ம 2 பேரும் பொண்ணுங்க தானே, நல்லபடியா டெவலப் ஆகணும், அடுத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கானுங்க. அவளோட சோம்பேறித்தனத்தினால கொஞ்சம் கஷ்டப்படுறா. அது சொன்னா 4 குழந்தைங்களை வச்சுட்டு நான் சோம்பேறித்தனமா இருக்க முடியும்? நியாயமான கேள்வி. அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. என்ன நம்மளால செய்ய முடியல? நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓட தானே செஞ்சோம். இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே நான் தான். எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணமே பண்ணோம். நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பேர்காலம் பார்த்தேன், எல்லாமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். எப்படி நான் வேலை செய்ய மாட்டேன்னு நீ எப்படி சொல்லலாம்? நல்லா செருப்பால் அடிக்கிற மாதிரி கேளு. செய்ய மாட்டேன்னு சொல்ல சார். நான் எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு டைம் தான் முக்கியம். அப்போ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா டைம்ல முடிச்சு கொடுத்தாதான் நான் அடுத்த ஆர்டர் உனக்கு எடுத்து கொடுக்க முடியும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீங்க கொஞ்சம் மேனேஜர் மாதிரியும் அவங்க கொஞ்சம் ஒர்க்கர் மாதிரியும் நீங்க கொஞ்சம் பேசுறீங்களே. நான் என்ன சொல்றேன், தான் பேசுவா. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? அப்படிதான் குழந்தைங்களை பாத்துட்டு இருப்ப. குழந்தை விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆபீஸ் விட்டு வருவா, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவா. அப்புறம் கையில என்ன காயமா இருக்குது? நீ என்ன பிள்ளைய பார்த்த? அடுத்து நமக்கு அந்த குழந்தைய பாக்கணும்னு தோணுமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நான் எந்த கொஸ்டினுமே உங்ககிட்ட கேட்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி அதிகாரமா கேக்குறேன்னு நான் அதை ஃபீல் ஆமா, பண்ணிக்கிறேன். அதிகாரமா தான் என்கிட்ட சாபாஸ், சரியான போட்டி. கொஸ்டினே கேட்காம எப்படி சார் இருக்க கொஸ்டின் முடியும்? கேட்க கூடாது நான் சொல்லல. கேக்குற விதம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி கேளுன்னு சொல்றேன். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி கேள்வி கேக்குறது. யார் எந்தெந்த கேரக்டர் பண்றாங்களோ அவன் அந்த கேரக்டராவே மாறிடுறான். அவன் தான் மனுஷன். என்ன பண்ண? எங்க போன? நீங்க உங்க அக்கறை சரிதான். ஆனா தங்கச்சியுடைய மொழியில இதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.